அனைவருக்கும் வணக்கம். வலிமை ஐஏஎஸ் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னங்க நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாம்ல எல்லாருமே நல்லபடியா பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம் நல்லபடியா அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நாங்க நம்புறோம். என்னதான் நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்திருந்தாலும் நம்ம எடுத்திருக்கிற கட் ஆஃப் நமக்கு கிளியர் பண்றதுக்கான கட் ஆஃபா இருக்குமா அப்படிங்கிற தேடல் தான் அடுத்த தேடலா இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா நம்ம இவ்வளவு மார்க் எடுத்திருக்கோம், பட் கட் ஆஃப் எவ்வளவு வரும் அப்படிங்கிற பார்வை தான் நம்ம எல்லாத்து மனசுலயும் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுல ஒவ்வொரு போஸ்டிங் ஒவ்வொரு கம்யூனிட்டி அப்படின்னும் இருக்கு இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய கட் ஆஃப்ல நம்ம பிரிச்சிருக்கோம். அதுல பார்க்கும் பொழுது டைபிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ போஸ்டிங்க்கு எவ்வளவு கட் ஆஃப் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல தான் இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கோங்க. அதுல ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் நம்ம எவ்வளவு கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா டைபிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ போஸ்டிங்க்கு பிசியா இருக்கீங்க அப்படின்னா ஃபீமேலா இருக்கும் பொழுது உங்களுக்கு 170+ எடுத்திருந்தீங்க, கொஸ்டின்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோல சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே கொஸ்டினின் அடிப்படையில, மார்க்கு கிடையாது, கொஸ்டினின் அடிப்படையில. சரிங்களா? அப்ப பார்க்கும் பொழுது பிசி ஃபீமேலா இருக்கீங்க அப்படின்னா 170+ எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க கிளியர் பண்ணிடலாம். இதே மேலா இருக்கீங்க அப்படின்னா 172+ எடுத்திருந்தீங்க அப்படின்னா கிளியர் பண்ண முடியும். இதே நான் ரிசர்வேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா 173+ எடுத்திருக்கீங்க அப்படின்னா போஸ்டிங் எடுத்துட முடியும். இதே நான் பிசி முஸ்லீம் மேம், எனக்கு எவ்வளவு கட் ஆஃப் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசி முஸ்லீமா இருக்கிற ஃபீமேலுக்கு 171+ எடுத்திருக்கணும். மேலா இருக்கீங்கன்னா 173+ எடுத்திருக்கணும். நான் ரிசர்வேஷன்ல இருக்கிறவங்க 174+ எடுத்திருக்கணும். நெக்ஸ்ட் டைபிஸ்ட் அண்ட் ஸ்டெனோக்கு எம்பிசி கம்யூனிட்டிக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபீமேலா இருக்கீங்கன்னா 172+ எடுத்திருக்கணும். மேலா இருக்கீங்கன்னா 173+ எடுத்திருக்கணும். இதே நான் ரிசர்வேஷன்ல இருக்கிறவங்க 174+ எடுத்திருக்கணும். எஸ்டியா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைபிஸ்ட் அண்ட் ஸ்டெனோக்கு எவ்வளவு கட் ஆஃப் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபீமேலா இருக்கிறவங்களுக்கு 164+ எடுத்திருக்கணும். மேலா இருக்கிறவங்களுக்கு 165+ எடுத்திருக்கணும். நான் ரிசர்வேஷன்ல இருக்கிறவங்களுக்கு 166+ எடுத்திருக்கணும். எடுத்திருந்தீங்கன்னா தாராளமா போஸ்டிங் எடுத்துட முடியும். எஸ்சி பிரிவினர் கீழே டைபிஸ்ட் அண்ட் ஸ்டெனோக்கு எவ்வளவு கட் ஆஃப் வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்க ஃபீமேலா இருக்கீங்க 164+ எடுத்திருந்தீங்க அப்படின்னா தாராளமா கிளியர் பண்ணிடலாம். மேலா இருக்கும் பட்சத்துல நீங்க 166+ எடுத்திருந்தீங்கன்னா கிளியர் பண்ண முடியும். இதே நான் ரிசர்வேஷன்ல இருக்கிறவங்க 167 எடுத்திருந்தீங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். ஓசி பிரிவினர் கீழே நாங்க எடுக்கோம், எங்களுக்கு டைபிஸ்ட் அண்ட் ஸ்டெனோக்கு எவ்வளவு கட் ஆஃப் நாங்க எடுக்கணும் அப்படின்னு கேள்விக்கு, ஃபீமேலா இருக்கீங்க ஓசியில 172+ எடுத்திருக்கணும். மேலா இருக்கும் பட்சத்துல 173+ எடுத்திருக்கணும். நான் ரிசர்வேஷன்ல இருக்கிறவங்க 174 எடுத்திருக்கணும். இப்ப நான் இந்த வீடியோல நம்ம பார்த்தது எல்லாமே டைபிஸ்ட் அண்ட் ஸ்டெனோக்கான கட் ஆஃப் நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளவு வரும் அப்படிங்கிறது. அதாவது இது அப்படியே வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு நமக்கு கணிப்பு, இவ்வளவு வரும் அப்படின்னு. நம்ம நடந்து முடிந்த இயர்ல எவ்வளவு கட் ஆஃப் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் இப்ப இருக்கிற கல நிலவரத்தையும் வச்சுதான் நம்ம இது பண்ணியிருக்கோம். இதுல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகலாம் இல்ல குறையலாம். அப்ப நம்ம இதுக்குள்ள இருக்கீங்க அப்படிங்கும் போது ஒரு 3 கொஸ்டின் வரைக்கும் இதுக்கு அதிகமாவோ இல்ல கம்மியாவோ எடுத்திருந்தாலும் கூட நீங்க கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரக்கூடியதா இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே கவர்மெண்ட் எக்ஸாம்ல கிளியர் பண்ணுவீங்க அப்படிங்கிற மன உறுதியோட அடுத்த எக்ஸாமுக்கும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த எக்ஸாம் கட் ஆஃபையே பார்த்துட்டு இது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற வேதனையில இல்லாம நெக்ஸ்ட் எக்ஸாம் ஓகே, இதுல நம்ம இந்த எக்ஸாம் மூலமா நம்ம இதை கத்துக்கிட்டோம், நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்போம் அப்படிங்கறதுல நீங்க அடுத்தது நமக்கு இந்த குரூப் 4 கிளியர் பண்ணிட்டோம்னா ஓகே, போஸ்டிங் போக போறீங்க. இல்ல அடுத்து வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கு நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா குரூப் 4ம் கையில இருக்கலாம், குரூப் 2வும் கூட கிளியர் பண்ணியிருக்கலாம். இல்ல ஒருவேளை குரூப் 4ல ஃபெயில் ஆனவங்க கூட குரூப் 2 ஜாப்ல போய் இருப்பீங்க. அதனால மன உறுதியோட, மனம் கலங்காம கண்டினியூவா படிச்சுக்கிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட்.